ராமேஸ்வரத்தில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழையால் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். தற்பொழுது கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்ன? மேலும் விவரங்கள் பதிவு செய்யுங்க. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களிலே இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலோடு கனமழை பெய்தது. இந்த கனமழை பெய்ததை அடுத்து ராமேஸ்வரம் திருக்கோயிலில் நுழைவாயில் பகுதியில் மழைநீர் உள்ள புகுந்தது. இதனால பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்தில் 4 பேர் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த நுழைவாயில் பெய்கிற அந்த மழைநீரில் இருந்து செல்ல முடியாத சிரமத்திற்கு உள்ளாகியது. முதியோர் சிறியோர் கஷ்டம் சந்திச்சாங்க. அது மட்டும் அல்லாது இந்த மழைக்காலம் கனமழையினால ராமேஸ்வரம் திருக்கோயில் 4வது வீதியிலும் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் மழைநீர் வெள்ளக்கடாக காட்சி அளித்தது. கடந்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்த மழையினால ராமேஸ்வரம் தீவு பகுதியே குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதனால பொதுமக்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து வராங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.